So last lecture we discussed about typecasting in Java, command line arguments, and operators in Java. So what is typecasting? We have to convert from one data type into another data type. So அதில் ரெண்டு பார்த்தோம், widening conversion, narrowing conversion. So widening conversion அப்படிங்கிறது automatic conversion. Smaller type is automatically converted into larger type. Then narrowing conversion வந்து we have to specify the data type. எந்த டேட்டா டைப்க்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தான் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அது லார்ஜர் டைப் டு ஸ்மாலர் டைப் போகும். இந்த ரெண்டுல ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, லார்ஜர் டைப் டு ஸ்மாலர் டைப் போகும்போது வந்து நமக்கு வந்து டேட்டா லாஸ்ட் ஆகும். ஏன் அப்படின்னா, லார்ஜர் டேட்டா டைப் வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஸ்மாலஸ்ட் டேட்டா டைப்பில் வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த லார்ஜஸ்ட் வேல்யூ கொண்டு போய் நீங்கள் எங்கே ஸ்டோர் பண்ணும்போது the data lost will be happens. தென் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு பொறுத்தும்போது ஜாவா ரன் பண்ணும்போதே நம்ம இன்புட்ஸ் ஏதாவது பாஸ் பண்ணுறோம் ப்ரோக்ராம்குள்ளே த்ரூ த கமாண்ட் ப்ராம்ப்ட்லேருந்து ஜாவா ஸ்பேஸ் விட்டு ஃபைல் நேம் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து நம்ம அந்த வேல்யூஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, அப்படி பாஸ் பண்ணும்போது நம்ம அந்த வேல்யூ என்ன செய்வோம், ப்ரோக்ராம்குள்ளே ரிசீவ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா we have to use command line arguments in Java. And last we discussed about operators. C and C++லேயே ஆப்ரேட்டர்ஸ் உண்டு, பட் அது போக ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயுமே இந்த ஆப்ரேட்டர்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு நேம். So here also we discussed about operators, various operators in Java, என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன பர்பஸ்க்கு என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு லார்ஜ் கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். So today agenda is evaluation of expressions, precedence of arithmetic operators, type conversions in expressions, operator precedence and associativity. ஸோ இன்றைக்கி லெக்சர் பொறுத்த வரைக்கும் மெயின் வந்து கான்செப்ட் வந்து அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எப்படி எவாலுவேட் பண்ணுறது. ஸோ ஒரு எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னா என்ன, தென் மோர் தென் ஒன் ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் இருக்கும்போது அங்கே ப்ரெசிடென்ஸ் எப்படி இருக்கும், எந்த ஆப்ரேட்டர் மொதல் பண்ணணும் அப்படிங்கிறது, அதை அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்லாம் தனியாக கிளாஸிஃபை பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தென் அதே இதில் டைப் கன்வர்ஷன்ஸ் இன் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது, இதில் மோர் தென் ஒன் வேரியபிள் இருக்குது. ஒவ்வொரு வேரியபிள் ஒவ்வொரு டேட்டா டைப்பில் இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் எவாலுவேட் பண்ணும்போது இந்த ரிசல்ட் வில் பி வாட்ஸ் த டேட்டா டைப், எந்த டேட்டா டைப்பில் ரிசல்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதான் டைப் கன்வர்ஷன்ஸ் இன் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். லாஸ்ட் இஸ் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் அண்ட் அசோசியேட்டிவிட்டி. ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் இன் த சென்ஸ், ஜாவாவில் லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்த நிறைய ஆப்ரேட்டர்ஸில் ஒவ்வொரு ஆப்ரேட்டர், அதாவது இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் ஒரே எக்ஸ்ப்ரெஷனில் வரும்போது எந்த ஆப்ரேட்டருக்கு அதிக ப்ரெசிடென்ஸ் இருக்கும், எந்த ஆப்ரேட்டர் எவாலுவேட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஓவரால் டேபிள் வந்து we have to discussed. And last thing we are going to discuss about mathematical related functions which is used in Java. இங்கே மேத்தமெட்டிக் ரிலேட்டடாக என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம ஜாவாவில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் நம்ம டுடே லெக்சரில் we are going to discuss. What is expression? ஸோ நார்மலாக எக்ஸ்ப்ரெஷன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னா இட் கன்சிஸ்ட்ஸ் அட்லீஸ்ட் ஒன் ஆப்ரண்ட். ஆப்ரண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வேரியபிள். இங்கே ஆப்ரண்ட்னு சொல்கிறது நம்ம வேரியபிள் ஏ பிசி இதெல்லாம் வந்து ஆப்ரண்ட். அட்லீஸ்ட் ஒரு ஆப்ரண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும் எக்ஸ்ப்ரெஷனில். இங்கே நம்ம எழுதியிருக்க எக்ஸ்ப்ரெஷனில் எல்லாமே மோர் தென் ஒன் ஆப்ரண்ட் இருக்குது. அண்ட் கேன் ஹேவ் ஒன் ஆர் மோர் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும். ப்ளஸ் இருக்கும், மல்டிப்ளிகேஷன் இருக்கும், டிவிஷன் இருக்கும், சப்ராக்ஷன். நம்ம லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணாதான் எந்த ஆப்ரேட்டர் சொன்னாலும் சரி, பட் இட் கேன் ஹேவ் ஒன் ஆர் மோர் ஆப்ரேட்டர். ஒன்றுக்கு மேலே வந்து ஆப்ரேட்டர்ஸ் வந்து இப்படி மிக்சராக இருக்கிறது தான் ஆப்ரண்ட் ப்ளஸ் ஆப்ரேட்டர்ஸ். இட் இஸ் கால்ட் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்கில் எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறோம். x equal to a plus b multiplied by c, y equal to b divided by c multiplied by a, z equal to a minus b divided by c minus d. இப்படி கலெக்டிவாக இருக்கக்கூடிய ஆப்ரண்ட் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் we call it as an expressions. இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து எப்படி எவாலுவேட் பண்ணுறது? ஸோ நார்மலாக வந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ a plus b minus c இந்த மாதிரி இருக்குது. இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸோட ரிசல்ட் வந்து எங்கே ஸ்டோர் ஆகும், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். ஸோ எவாலுவேஷன் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு வரும்போது நார்மலாக ஃபார்மேட் பொறுத்த வரைக்கும் இந்த வேரியபிள் ஈக்குவல் டு எக்ஸ்ப்ரெஷன். இந்த எக்ஸ்ப்ரெஷனோட ரிசல்ட் வில் பி ஸ்டோர்ட் இன் த பர்டிகுலர் வேரியபிள் அப்படிங்கிறதா நம்ம சோஃபார் வி டிஸ்கஸ்ட். இதில் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸோட ப்ரெசிடென்ஸ் என்ன, எவாலுவேஷன் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் அப்படிங்கிறதுல அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸோட ப்ரெசிடென்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எவாலுவேஷன் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஸோ நார்மலாக வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, எக்ஸ்ப்ரெஷனில்
எந்த ஆப்ரேட்டர் மொதல் பண்ணணும், எந்த ஆப்ரேட்டர் அடுத்து பண்ணணும். எவாலுவேஷன் வந்து எப்பயுமே லெஃப்ட் டு ரைட் இருக்கும். இதில் வந்து அவங்க 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஹை ப்ரியாரிட்டி ஆப்ரேட்டர்ஸ், லோ ப்ரியாரிட்டி ஆப்ரேட்டர்ஸ். வி நோ தட் அரித்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னால 5 தான் நமக்கு தெரியும். ப்ளஸ்ஸு, மைனஸு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ். இதில் ஹை ப்ரியாரிட்டி ஆப்ரேட்டர்ஸ் என்ன, லோ ப்ரியாரிட்டி ஆப்ரேட்டர்ஸ் என்ன அப்படின்னு தே ஹேவ் கிளாசிஃபைட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரியாரிட்டியில் இருக்கிறது வந்து மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு, அடுத்து டிவிஷன், அடுத்து வந்து மாடுலஸ். தென் அதே இது இங்கே லோ ப்ரியாரிட்டியில் வந்து ப்ளஸ்ஸு, மைனஸ். இட் கேன் பி எனி ஆர்டர். இது வந்து நம்ம எந்த ஆர்டர்னாலும் பண்ணிக்கலாம். பட் ஹை ப்ரியாரிட்டி இந்த 3, லோ ப்ரியாரிட்டி வந்து இந்த 2. ஸோ இதுதான் அவங்க சொல்லக்கூடிய கான்செப்ட். இதில் வந்து மிக்சடாக வரும்போது நம்ம வந்து எதை கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதில் வந்து 2 பாஸாக டிவைட் பண்ணுறாங்க. பாஸ் 1, பாஸ் 2. இப்போ எதை வச்சு பாஸ் 1, பாஸ் 2 சொல்கிறாங்க அப்படின்னா, பாஸ் 1 வில் பி ப்ராசஸ்ட் பை ஹை ப்ரியாரிட்டி ஆப்ரேட்டர்ஸ். பாஸ் 1ல் வந்து எப்பயுமே ஹை ப்ரியாரிட்டி ஆப்ரேட்டர்ஸ் மட்டும் ப்ராசஸ் பண்ணுவாங்க. பாஸ் 2ல் வந்து லோ ப்ரியாரிட்டி ஆப்ரேட்டர்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கேன். x ஈக்குவல் டு 9 - 12 டிவைடட் பை 3 + 3 × 2 - 1. இங்கே வந்து எக்ஸ்பிரஷன் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், 1 or more ஆப்ரண்ட்ஸ் அண்ட் 1 or more ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர் இருக்குது, டிவிஷன், மைனஸ், அதாவது சப்ராக்ஷன், அடிஷன், மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் இருக்குது. அப்போ ஆப்ரண்ட் எங்கே? ஆப்ரண்ட்டுங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, வேரியபிள் தான். இப்போ வேரியபிள் இல்லைன்னா என்ன அர்த்தம், வேரியபிள்குள்ளே வேல்யூ தானே இருக்குது. நான் இப்போ டேரெக்டாக என்ன செஞ்சுட்டேன், வேரியபிள் எழுதாமல் வேல்யூவே எழுதிட்டேன். அப்படி இல்லைனா நீ x ஈக்குவல் டு a - b டிவைடட் பை c ப்ளஸ் d × e - f இப்படியும் எழுதலாம். அதுக்கப்புறம் நீ என்ன செய்யணும், ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன, சியோட வேல்யூ என்னன்னு ஒவ்வொன்றா சொல்லணும். அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நான் என்ன செஞ்சுட்டேன், உனக்கு டேரெக்டாகவே அந்த வேல்யூவை ரைட் பண்ணிட்டேன். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி எவாலுவேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாஸ் என்ன பண்ணணும், ஹை ப்ரியாரிட்டி ஆப்ரேட்டர் வந்து எவாலுவேட் பண்ணணும். ஹை ப்ரியாரிட்டி ஆப்ரேட்டர்ஸ் வந்து எவாலுவேட் பண்ணுறதா ஃபஸ்ட்டு பாஸ் அப்படின்னு பார்க்குறோம். இந்த ஃபஸ்ட்டு பாஸில் அது ஃபஸ்ட்டு எதை எடுத்து ஒர்க் பண்ணுது அப்படின்னா, 12 டிவைடட் பை 3 இந்த பார்த்தீங்களா டிவிஷன், இதை தான் ஃபஸ்ட்டு வந்து எடுக்குது. அப்போ இது எடுத்த உடனே இந்த 12 டிவைடட் பை 3யோட ஆன்சர் என்னது, 4. அப்போ இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 9 - 4, திரும்ப ரிமைனிங் எல்லாமே அப்படியே வந்துடும், ப்ளஸ் 3 மல்டிப்ளைட் பை 2 டிவைடட் -1. அப்போ 12 டிவைடட் பை 3 தான் இப்போ ஃபஸ்ட்டு பாஸில் இந்த இடத்துல பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு பாஸில் செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் ஹை ப்ரியாரிட்டி ஆப்ரேட்டர்ஸ் வேறு என்ன இருக்குது, டிவிஷன், வேறு டிவிஷன் இருக்கா, இல்லை. அடுத்து மல்டிப்ளிகேஷன் இருக்கா, ஆமாம் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ இந்த ஆப்ரேட்டர் இந்த இதை மட்டும் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணுது, 3 × 2. அப்போ அந்த 3 × 2 ப்ராசஸ் பண்ணால் என்ன வரும், 6 வரும். அப்போ ரிமைனிங் எல்லாமே சேம், 9 - 4. அப்போ இந்த 3 × 2 6 - 1, 9 - 4 3 × 2 6 - 1, இது அப்படியே வந்துடுது. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட் வந்து என்ன அப்படின்னா 9 - 4 + 6 - 1. இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் வந்து ப்ளஸ்ஸும் மைனஸ் தான் இருக்குது, என்ன இல்லை, மல்டிப்ளிகேஷன் இல்லை, டிவிஷன் இல்லை, மாடுலஸ் இல்லை. அப்போ இது எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு பாஸ் எப்போ கம்ப்ளீட் ஆகும், நம்மளோட ரிசல்ட்டிங் எக்ஸ்பிரஷன் வந்து இந்த ஆப்ரேட்டர்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா த ஃபஸ்ட்டு பாஸ் வில் பி கம்ப்ளீட்டட். அப்போ இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு இருக்க எக்ஸ்பிரஷன். இது இப்போ இந்த ஃபார்மில் மாறிச்சு, செகண்ட் ஸ்டெப்பில் இந்த ஃபார்மில் மாறிச்சு. இந்த ஃபார்மில் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம், இந்த ஃபார்ம்லேயும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அப்போ இன்னும் ஃபஸ்ட் பாஸ் முடியல, மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ணிட்டோம். இப்போ இங்கே பார்க்குறோம் மல்டிப்ளிகேஷனும் இல்லை, டிவிஷனும் இல்லை. அப்போ ஃபஸ்ட் பாஸ் இஸ் ஓவர். இந்த எக்ஸ்பிரஷனை அடுத்து செகண்ட் பாஸ்க்குள்ளே நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ செகண்ட் பாஸில் லோ ப்ரியாரிட்டி ஆப்ரேட்டர்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம். லோ ப்ரியாரிட்டி ஆப்ரேட்டர்ஸ் வந்து ப்ளஸ் மைனஸ் நீ அது எதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பண்ணும்போது 9 - 4 இதை பண்ணேன். ஏன்னா லெஃப்ட் டு ரைட் தானே ப்ராசஸ் பண்ணுறோம். ஆல்வேஸ் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், எவாலுவேஷன் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். அப்போ இங்கேயுமே நீங்கள் என்ன செய்யலாம், என்ன கேட்டிருக்கலாம்னா, ஏன் 3 × 2 மொதல் பண்ணலை, இட் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். அப்போ லெஃப்ட் டு ரைட்னு வரும்போது ஃபஸ்ட்டு இது தான் இருக்குது, இங்கே டிவிஷன் இருக்குது, இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ரெண்டுமே ஈக்குவல் தான், ஹை ப்ரியாரிட்டி தான். ஏன் இதை பண்ணலைன்னு நீ யோசிக்கலாம். லெஃப்ட் டு ரைட்னா இதை தான் மொதல் ப்ராசஸ் பண்ணுது. ஸோ 12 டிவைடட் பை 3, நெக்ஸ்ட்டு தான் 3 × 2. அதே மாதிரி தான் இங்கேயுமே 9 - 4ல் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் தான் எதை ப்ராசஸ் பண்ணுது, 9 - 4 ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் 6 - 1 அடுத்து ப்ராசஸ் பண்ணுவோம். என்ன எக்ஸ்பிரஷன் வருதோ அதை ப்ராசஸ் பண்ணுவோம். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா x = 5 + 6. இந்த 5 எப்படி வந்துச்சு, மொதல் 9 - 4 எடுத்து ப்ராசஸ் பண்ணோம், அதோட ரிசல்ட் வந்து 5, அதுக்கப்புறம் +6 - 1. அப்போ இப்போ தான் இதுதான் நம்மளோட ரிசல்ட்டிங் எக்ஸ்பிரஷன். இப்போயும் நமக்கு என்ன இருக்குது, மைனஸு ப்ளஸ் எல்லாம் இருக்குது. அப்போ இது லோ பாஸில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், அதாவது லோ ப்ரியாரிட்டியில் செகண்ட் பாஸில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 5 + 6 - 1. அடுத்து இப்போ 5 + 6 பண்ண போகிறோம். அப்போ 5 + 6 பண்ணால் 11, 11 - 1 வந்துடுது. இது செகண்ட் பாஸில். அடுத்து தேர்ட் ஸ்டெப்பில் 11 - 1 ப்ராசஸ் பண்ணுறோம். த ரிசல்ட் வில் பி 10. The 10 will be stored in the
வேரியபிள் எக்ஸ். இப்படி தான் எவாலுவேஷன் வந்து நார்மலாக நடக்கும். ஒரு ப்ரோக்ராமில் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷனை பொறுத்த வரைக்கும் ஜாவாவில் வந்து எப்படி எவாலுவேட் பண்ணுறோம். இந்த எவாலுவேஷன் இஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். இந்த லெஃப்ட் டு ரைட் பண்ணும்போது we have a two different priorities, high priorities and low priority. ஹை ப்ரியாரிட்டியில் வந்து மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடலஸ்னு 3 ஆப்ரேட்டர் வருது. லோ ப்ரியாரிட்டியில் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் அப்படிங்கிறது வருது. எப்போ வந்து நம்ம ஹை ப்ரியாரிட்டி கம்ப்ளீட் பண்ணுறோமோ தென் we will move into the low priority. எப்போ வந்து ஃபஸ்ட் பாஸ் கம்ப்ளீட் பண்ணுறோமோ, ஃபஸ்ட் பாஸ் கம்ப்ளீட் அப்படின்னா ஹை ப்ரியாரிட்டி ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே அந்த எக்ஸ்பிரஷனில் கம்ப்ளீட் ஆகணும். கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இப்போ ஹை ப்ரியாரிட்டி ஆப்ரேட்டர்ஸே இங்கே இல்லை அப்படின்னா we will move into the செகண்ட் பாஸ். லோ ப்ரியாரிட்டி ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம், ப்ராசஸ் வந்து பண்ண வேண்டியிருக்கும். இது நார்மல் ப்ரெசிடென்ஸ் ஆஃப் அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். இதில் அடுத்த ஸ்டேஜ் இன்னொன்று என்ன பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னா ப்ரெசிடென்ஸ் ஆஃப் அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் வித் பேரந்தீசிஸ். பேரந்தீசிஸ்னா என்ன, ப்ராக்கெட்ஸ் வச்சு வருதுல எக்ஸ்பிரஷன்ஸ். அப்போ நம்ம மேக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மொதல் ப்ராக்கெட்டை உடைங்க அப்படிம்பாங்க. அப்போ எடுக்கும் போதே என்ன செய்வோம், ப்ராக்கெட்டில் உள்ளதை வந்து ஃபஸ்ட்டு எவாலுவேட் பண்ணுவோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ப்ரெசிடென்ஸ் ஆஃப் அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் வித் பேரந்தீசிஸில் ஃபஸ்ட்டு பேரந்தீசிஸ் தான் ப்ராசஸ் பண்ணணும். இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குது, இந்த எக்ஸ்பிரஷனில் 2 பேரந்தீசிஸ் இருக்குது. ஸோ அப்போ லெஃப்ட் டு ரைட்னு வரும்போது ஃபஸ்ட்டு இந்த பேரந்தீசிஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம், அடுத்து இந்த பேரந்தீசிஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாஸில் x = 9 - 12 அது அப்படியே வந்துடும். டிவைடட் பை இந்த 3 + 3ங்கிறது என்ன வரும், 6ன்னு மாறிடும். அப்புறம் இன்ட்டு 2 - 1 அது அப்படியே வந்துடும். அப்போ 3 + 3 தானே மொதல் ப்ராசஸ் பண்ணாதனால நான் இதை ரைட் பண்ணியிருக்கேன். தென் 9 - 12 டிவைடட் பை 6 × 1. இந்த 6 × 1 எப்படி வந்தது, இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து செகண்ட் ப்ராக்கெட் பார்க்கணும்ல. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் முடிஞ்சு ரிசல்ட் வந்து 6ன்னு வந்துருச்சு. செகண்ட் ப்ராக்கெட் 2 - 1 இந்த இருக்குது. 2 - 1 என்ன ரிசல்ட் வந்து 1. அப்போ 2 - 1 தான் நான் இப்போ ப்ராசஸ் பண்ணுறேன். அப்போ 9 - 12 அப்படியே வருது. டிவைடட் பை 6 × 1. ஸோ இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாஸில் நமக்கு நிற்கிது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாஸ்க்கு அப்புறம் நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம், இப்போ ஃபஸ்ட்டு பாஸில் நமக்கு என்னென்னலாம் முடியணும், ஹை ப்ரியாரிட்டி ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே நமக்கு கம்ப்ளீட் ஆகணும். இப்போ ப்ராக்கெட்ஸ் தான் நம்ம வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஃபஸ்ட்டு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் நம்ம எதை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கணும், ப்ராக்கெட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பாஸில் நம்ம எப்பயுமே எப்படி பார்ப்போம், ஹை ப்ரியாரிட்டி ஆப்ரேட்டர்ஸ் அதாவது டிவைடட் பைனா டிவிஷன் ஆர் மல்டிப்ளிகேஷன் நம்ம பார்ப்போம். இப்போ லெஃப்ட் டு ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிவிஷன் இது தான், -12 டிவைடட் பை 6. அப்போ -12 டிவைடட் பை 6 அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம். அப்போ -12 டிவைடட் பை 6 இதோட ரிசல்ட் என்ன வரும் நமக்கு, -2. அப்போ 9 - 2 இந்த இதை ரெண்டையும் ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு, -2. அப்போ 9 - 2 × 1. இப்போ திரும்ப அடுத்த ஸ்டேஜ் நம்ம எதை கான்சென்ட்ரேட் பண்ணணும், இந்த டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா அடுத்து நமக்கு இங்கே என்ன இருக்குது, இந்த ஸ்டார் இந்த இருக்குது, இதை பாருங்கள், இங்கே பாருங்கள், இதை பார்க்க வேண்டாம். இப்போ ரிசல்ட்டிங் வந்து இது தான். அப்போ 9 - 2 × 1 இப்போ வந்து ஸ்டார் அதாவது மல்டிப்ளிகேஷன் தான் ப்ரெசிடென்ஸ் கூட. அப்போ இதை ப்ராசஸ் பண்ணுறோம். -2 × 1 -2. அப்போ 9 - 2 இப்போ நம்மளோட ரிசல்ட் வந்து இது தான். அப்போ இதுக்கப்புறம் இந்த இதை ப்ராசஸ் பண்ணும்போது x = 7. 9 - 2 7. The 7 will be stored in the variable x. ஸோ இதுதான் ப்ரெசிடென்ஸ் ஆஃப் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். இதை வந்து உங்களுக்கு ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுறதுக்கு நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி ஸ்கூல்லேயே நம்ம பார்த்த ஒரு கான்செப்ட் தான். கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரில. போர்ட் மாஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? BODMAS போர்ட் மாஸ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. போர்ட் மாஸ் ரூல்ஸ்னால் என்னென்னா ப்ராக்கெட் ஆஃப், ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட் ஆஃப், ஃபஸ்ட்டு வந்து எதை கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்கிறோம், ப்ராக்கெட் இருந்தால் ப்ராக்கெட், அதாவது ப்ராக்கெட்னா பேராந்தீசிஸ். ப்ராக்கெட்டுங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, பேராந்தீசிஸ் தான் நம்ம சொல்கிறோம் ப்ராக்கெட்னு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராக்கெட் ஆஃப் அப்படின்னா ப்ராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணணும். தென் டிவிஷன், தென் மல்டிப்ளிகேஷன், இந்த ஆர்டரில் ப்ராசஸ் பண்ண சொல்கிறாங்க. தென் அடிஷன், தென் சப்ராக்ஷன். இதுக்கு பேர் போர்ட் மாஸ் ரூல்னு சொல்லுவாங்க. ஸ்கூல்லையே இதெல்லாம் சில இதில் C++ல் வரும்போது சொல்லியிருப்பாங்க. ஐ திங்க் நம்ம இதில் இருந்திருக்கோம் போர்ட் மாஸ் ரூல். இந்த ரூல் படி நம்ம போகணும். ப்ராக்கெட் ஆஃப், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். இந்த ரூல் ஃபாலோ பண்ணி நம்ம என்ன செய்யலாம், எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து எவாலுவேட் பண்ணலாம். அதுவும் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் வரும்போது இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், எவாலுவேட் பண்ணிக்கலாம். தென் ஆட்டோமேட்டிக் டைப் கன்வர்ஷன்ஸ் இன் எக்ஸ்பிரஷன். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு அதாவது இங்கே எக்ஸ்பிரஷன் அப்படின்னு வரும்போதே நமக்கு தெரிஞ்சு போச்சு, 1 or more ஆப்ரண்ட்ஸ் இருக்கும், 1 or more ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும். A + B - C. அப்போ இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் இதெல்லாம் வந்து ஆப்ரேட்டர்ஸ், ABCDங்கிறதெல்லாம் ஆப்ரண்ட்ஸ். இஃப் ஆப்ரண்ட்ஸ் ஆர் இன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்,
ஆப்ரண்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்னால் என்ன அர்த்தம்னா ஏபிசிடி இந்த ஒவ்வொரு வேரியபிளும் வெவ்வேறு டேட்டா டைப்பில் இருக்குது. அப்படி இருக்கும்போது ரிசல்ட் என்ன டேட்டா டைப்பில் கிடைக்கும் அப்படின்னா லோயர் டைப் இஸ் ஆட்டோமேட்டிக்லி கன்வெர்டட் இன்டு லார்ஜர் டைப் பிஃபோர் த ஆப்ரேஷன் ப்ரொசீட்ஸ். நீங்கள் வந்து அந்த ஆப்ரேஷன் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னவா கன்வெர்ட் ஆயிடணுங்கிறாங்க. லோயர் டைப் எல்லாமே ஆட்டோமேட்டிக், அதாவது ஹையர் டைப்புக்கு வந்து கன்வெர்ட் ஆயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ பிஃபோர் த ஆப்ரேஷன் ப்ரொசீட்ஸ். இப்போ a + b - d அப்படின்னு இருக்குது. a ஒரு டேட்டா டைப்பில் இருக்குது, b ஒரு டேட்டா டைப்பில் இருக்குது, c ஒரு டேட்டா டைப்பில் இருக்குது, d ஒரு டேட்டா டைப்பில் இருக்குன்னா இந்த ப்ளஸ் மைனஸ் ஆப்ரேட்டர் இன்பிட்வீனில் இருக்குன்னா இந்த அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேட்டா டைப்பில் இருக்குன்னா இது எல்லாமே என்ன ஆயிடணும், லோயர் டைப் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஹையர் டைப்புக்கு வந்து கன்வெர்ட் ஆயிடணும் அப்படிங்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆட்டோமேட்டிக் டைப் கன்வர்ஷன்ஸ் இன் எக்ஸ்பிரஷன். அப்போ இது என்ன டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது படி ஒரு எக்ஸ்பிரஷனில் பைட் இருக்குது, ஷார்ட் இருக்குது, இன்ட் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா இந்த ரிசல்ட் வந்து எப்பயுமே என்னவா கன்வெர்ட் ஆயிடணும், இன்டீஜராக கன்வெர்ட் ஆயிடணும். பிகாஸ் பைட்டு ஷார்ட்டு இன்ட்டை கம்பேர் பண்ணும்போது யார் வந்து லார்ஜர், இன்டீஜர் தான் லார்ஜர். அப்போ இன்டீஜர் டேட்டா டைப்புக்கு என்ன ஆயிடணும், கன்வெர்ட் ஆயிடணும். த சேம் கேஸ் பைட் ஷார்ட் இன்ட்டு லாங், இங்கே கம்பேர் பண்ணும்போது யார் இருக்கிறதுல லார்ஜர், லாங் தான் லார்ஜர். அப்போ ஆல்வேஸ் இட் வில் பி ப்ரொமோட்டட் டு லாங். அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்பிரஷனில் பைட் இருக்குது, ஷார்ட் இருக்குது, இன்ட் இருக்குது, லாங் இருக்குது, ஃப்ளோட். த ரிசல்ட் ஆல்வேஸ் ஷுட் பி ஃப்ளோட். இந்த எக்ஸ்பிரஷன் முதல்ல என்னவா கன்வெர்ட் ஆயிடணும், எல்லாமே ஃப்ளோட்க்கு வந்து கன்வெர்ட் ஆயிடணும். இந்த லாஸ்ட் கேஸ் பொறுத்த வரைக்கும் பைட் ஷார்ட் இன்ட் லாங் ஃப்ளோட் டபுள் இருக்குது. ஸோ அப்போ ரிசல்ட்டு இதில் என்னவா ஆயிடணும், டபுள்க்கு வந்து கன்வெர்ட் ஆயிடணும். ஸோ இதுதான் ஆட்டோமேட்டிக் டைப் கன்வர்ஷன்ஸ் இன் எக்ஸ்பிரஷன். அது அப்படியும் பண்ணலாம். அட் த சேம் டைம் நீங்களே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க, அதாவது அதுக்கு ஒரு சினாரியோ இப்போ நம்ம அடுத்து பார்க்குறோம். ஆட்டோமேட்டிக் டைப் கன்வர்ஷன் ஒன்று, எக்ஸ்பிளிசிட்டாக நம்மளே டைப்புக்கு மாற்ற போகிறோம். இந்த டைப்புக்கு இந்த டேட்டா டைப்பை மாற்றுறோம், இந்த வேல்யூவை வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பண்ண போகிறோம். அப்படி பண்ணுறது எதுக்காக பண்ணுவோம் அப்படின்னா, இஃப் சப்போஸ் ஒரு சில ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்து இந்த டேட்டா டைப்பில் தான் வரும் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரிசல்ட்டிங் டேட்டா டைப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம், அதை சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு பேர் வந்து எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அங்கே பார்த்தோம்ல வைடனிங் கன்வர்ஷன், நேரோவிங் கன்வர்ஷன் பார்த்தோம்ல, டைப் கன்வர்ஷன், டைப் காஸ்டிங்கில் அதே கான்செப்ட் தான் இங்கேயும். எக்ஸ்பிரஷன்ஸ்னு வரும்போது எப்படி அதை நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம், எப்படி அதை வந்து சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம அடுத்த இதில் பார்க்குறோம். காஸ்டிங்க வேல்யூ இங்கே தான். இப்போ உதாரணத்துக்கு ஃபோர்ஸிங் த கன்வர்ஷன் ஃபார் ரிசல்ட்டிங் டேட்டா டைப். இப்போ வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து இருக்குது. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ இதே எடுத்துக்கிடுமே, ஆர் ஈக்குவல் டு ஃபீமேல் டிவைடட் பை மேல். ஆர் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப் இருக்கும், இந்த ஃபீமேல் மேலுங்கிறது ஒரு டேட்டா டைப்பில் இருக்கும். இந்த ரிசல்ட் வந்து கண்டிப்பாக எந்த டேட்டா டைப்புக்கு ஏற்ற மாதிரி வரணும், ஆரோட டேட்டா டைப்புக்கு ஏற்ற மாதிரி வரணும். ஏன் அப்படின்னா இதோட எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட் வந்து எங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம், ஆரில் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்போ ஆரோட டேட்டா டைப்புக்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்ன வரணும், இந்த எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட் வந்து வரணும். வரலன்னா நம்ம என்ன செய்யணும், கன்வெர்ட் பண்ணி தான் என்ன பண்ண வேண்டியிருக்கும், ஆரில் வந்து ஸ்டோர் பண்ண வேண்டியிருக்கும். பிஃபோர் தட் அப்படி பண்ணுறதுக்கும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய இந்த வேரியபிளில் டேட்டா டைப்பை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரிசல்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த டைப்புக்கு ஏற்ற மாதிரி வர வைக்கணும். அப்படி பண்ணுறதுக்கு பேர் தான் காஸ்டிங் எ வேல்யூ, ஃபோர்ஸிங் த கன்வர்ஷன் ஃபார் ரிசல்ட்டிங் டேட்டா டைப். அந்த ரிசல்ட்டிங் டேட்டா டைப்க்கு ஏற்ற மாதிரி அதை என்ன செய்யணும், நம்ம கன்வெர்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு நம்ம இங்கே இப்போ எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு இவங்க ஒரு கால்குலேஷன் பண்ணுறாங்க. என்ன கால்குலேஷன் அப்படின்னா, ஒரு ஊரில் வந்து எவ்வளோ ஃபீமேல் இருக்காங்க, எவ்வளோ மேல் இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ரேஷியோ போடுறாங்க. இவ்வளோ ஃபீமேலுக்கு இவ்வளோ மேலுக்கு வந்து இவ்வளோ ஃபீமேல் இருக்காங்க அப்படின்னு ஒரு ரேஷியோ. இதில் வந்து சம்டைம்ஸ் கால்குலேஷன் வந்து பண்ணும்போது ரிசல்ட் வந்து இன்டீஜரில் வரும், சம்டைம் ரிசல்ட் வந்து ஃப்ளோட்டில் வரும். இப்போ உதாரணத்துக்கு ஃபீமேல் அப்படிங்கிறதோட கவுண்ட் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு போடும்போது வந்து ஃபஸ்ட்டு வந்து 500 அப்படின்னு போடுறேன். இதில் மேல் அந்த ரிசல்ட் வந்து 100 அப்படின்னு போடுறேன். இட் கேன் பி டிவைடபிள், இட் கேன் பி டிவிஷபிள், நம்மளால் வந்து டிவைட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ரிசல்ட் வந்து நமக்கு தெரியும் 5. இது இன்டீஜர். அப்போ ஆரோட வேல்யூ வந்து இன்டீஜர் அப்படின்னா இட் கேன் பி ஈஸிலி ஸ்டோர்ட். சம் சிச்சுவேஷன்ஸில் இந்த இடத்துல இந்த வேல்யூ வந்து 529ன்னு வருதுன்னு வச்சுக்கோ, இங்கே 100ன்னு இருக்குது. இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் வந்து எப்படி வரும், சம் பாயிண்ட்ஸில் ரிசல்ட் வர ஆரம்பிக்கும். ஆனால் இங்கே வந்து என்னவா இருக்குது, இன்டீஜரில் இருக்குது. சம்டைம்ஸ், அதாவது சம்டைம் இல்லை, மோஸ்ட்லி வந்து இங்கே வந்து ஃப்ளோட்டில் தான் வேல்யூ வருதுன்னு வச்சுக்கோ. இவங்களோட எக்ஸ்பிரஷன் இந்த ஆர் பொறுத்த வரைக்கும் என்னவா மாற்றிடுவாங்க, முதல்ல ஃப்ளோட்டில் வந்து மாற்றிடுறாங்கன்னு வச்சுக்கோ. வெரி ஃபியூ டைம்ஸ் நமக்கு ரிசல்ட் எப்படி வருது, இன்டீஜரில் வருது. அதாவது இந்த 500 டிவைடட் பை 100 அப்படின்னு வந்து 5 வருது. ஆனால் இந்த சைடில் இன்டீஜரில் இருக்கும், இந்த சைடு ஃப்ளோட்டில் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஃப்ளோட்டில் தானே இருக்குது, அப்போ எனக்கு ரிசல்ட் எப்பயுமே எப்படி கொடுங்க,
ஃப்ளோட்லேயே ரிசல்ட் கொடுங்க அப்படிங்கிறாங்க. 5ன்னு ரிசல்ட் வந்தாலும் 5.0 அப்படின்னு ஃப்ளோட்லேயே கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், இதை எப்படி நம்ம அதில் கொண்டு வர்றது? அவங்க கேட்குற மாதிரி என்ன அப்படின்னா, ரிசல்ட் வந்து எப்பயுமே ஃப்ளோட்டில் வேணும் அப்படின்னா இங்கே நம்ம எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்பிரஷனை பாருங்கள். இந்த எக்ஸ்பிரஷனில் இருக்கிறது வந்து ஆரோட டேட்டா டைப் வந்து ஃப்ளோட். அப்போ ரிசல்ட் எப்பயுமே எப்படி வேணும்னு கேட்குறாங்க, ஃப்ளோட்டில் தான் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், எய்தர் ஃபீமேலோட வேல்யூ ஆர் மேலோட வேல்யூ, இது ரெண்டில் ஏதாவது ஒரு வேல்யூவை நம்ம ஃப்ளோட்க்கு மாற்றிட்டா நமக்கு ரிசல்ட் எப்பயுமே எப்படி தான் கிடைக்கும், ஃப்ளோட்டில் தான் கிடைக்கும். இஃப் சப்போஸ் மேல் வந்து இன்டீஜர், ஃபீமேல் வந்து ஃப்ளோட், அப்போ ரிசல்ட் வந்து ஆல்வேஸ் ஃப்ளோட். பிகாஸ் இன்டீஜரோட ஃப்ளோட்டோட டேட்டா டைப் வந்து லார்ஜர், ஸ்மாலர் டைப் ஆட்டோமேட்டிக்காக என்னவா கன்வெர்ட் ஆயிரும், லார்ஜர் டைப் கன்வெர்ட் ஆயிரும். அப்போ மேல்ங்கிறது ஃப்ளோட் ஆயிரும், ஃப்ளோட் இது ரிசல்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோட்டில் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ அதுக்காக என்ன செய்கிறாங்க, மேல் அப்படிங்கிறதோட இதை வந்து அந்த வேரியபிளோட வேல்யூ மட்டும் என்னவா கன்வெர்ட் பண்ணுறாங்க, ஃப்ளோட்க்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு தென் பெர்ஃபார்மிங் டிவிஷன், இதோட ரிசல்ட் வந்து ஃப்ளோட்டாக கிடைக்கும். இந்த ரிசல்ட் வந்து என்ன செஞ்சுறாங்க, ஆரில் ஸ்டோர் பண்ணுறாங்க. இப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்குரிய சின்டாக்ஸ் தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம், டேட்டா டைப் எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷனுங்கிறது இதுதான், மேல் டிவைடட் பை மேல், சாரி ஃபீமேல் ஆர் டிவைடட் பை மேல். இந்த மாதிரி டேட்டா டைப்புங்கிறது நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறேன்ல ப்ராக்கெட்டில் ஃப்ளோட் அப்படிங்கிறது, இதுதான் நான் சொல்லக்கூடிய டேட்டா டைப், டெஸ்டினேஷன் டேட்டா டைப். எந்த டேட்டா டைப்புக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம், அதுக்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸ்பிரஷன். இங்கே வெறும் ஃபீமேல்னு ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் கொடுக்கலாம், ஆர் a + b - d இப்படின்னு ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் கூட கொடுக்கலாம். அதனால தான் சின்டாக்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் இதில் எக்ஸாம்பிள் சிலது கொடுத்துருக்காங்க, இது எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு பாருங்கள். x = int of 7 + 5. 7 + 5ங்கிறது ஃப்ளோட், ஆனால் எக்ஸுங்கிறது ஒரு இன்டீஜர் வேரியபிள், அதுக்கு என்ன வேல்யூ தான் வேணும், இன்ட் வேல்யூ தான் வேணும். அப்போ இந்த 7.5 என்னவா கன்வெர்ட் பண்ணுறாங்க, இன்டீஜர் கன்வெர்ட் பண்ணி எக்ஸில் ஸ்டோர் பண்ணுறாங்க. அப்போ எக்ஸோட ரிசல்ட் என்னவா கிடைக்கும், 7 அப்படிங்கிறது கிடைக்கும். இது இன்டீஜர் வேல்யூ. இந்த 0.5ங்கிறது என்ன ஆயிரும், இந்த 0.5ங்கிறது என்ன ஆயிரும், ட்ரங்கேட் ஆயிரும். தென் a = int of 21.3 டிவைடட் பை int of 4.5. அப்போ இந்த 4.5ங்கிறது இன்டீஜராக கன்வெர்ட் ஆச்சுன்னா 4, 21.3ங்கிறது இன்டீஜராக கன்வெர்ட் ஆச்சுன்னா 21. ஸோ 21 டிவைடட் பை 3, இந்த ரிசல்ட் வந்து எங்கே ஸ்டோர் ஆயிருது, ஏல வந்து ஸ்டோர் ஆயிருது. த ரிசல்ட் இஸ் ஆல்வேஸ் இன்டீஜர் அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க. அப்போ 5ல் வந்து 5ங்கிற ரிசல்ட் வந்து ஏல ஸ்டோர் ஆயிருது. தென் b = டபுள் சம் டிவைடட் பை n. அப்போ இந்த மாதிரி வந்தது அப்படின்னா என்ன அர்த்தம், டிவிஷன் இஸ் டன் இன் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் மோட். அப்போ இந்த ரிசல்ட் வந்து என்னவா கன்வெர்ட் ஆயிருது, டபுள் வேல்யூவாக கன்வெர்ட் ஆகி இதில் ஸ்டோர் ஆயிருது. தென் y = int a + b. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு a + b-யோட ரிசல்ட்டை எவாலுவேட் பண்ணிவிட்டு இந்த ரிசல்ட் வில் பி கன்வெர்டட் இன்டு int, இந்த இன்டீஜர் வேல்யூ ஸ்டோர்ட் இன் y. தென் z = int of a + b. இப்படி வரும்போது என்ன செய்யுது அப்படின்னா, ஏவோட வேல்யூவை இன்டீஜர் கன்வெர்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் b ஆட் ஆகுது. a இஸ் கன்வெர்டட் டு இன்டீஜர் அண்ட் தென் ஆடட் டு b. a + b ப்ராக்கெட் கொடுத்துருந்தா தான் ரிசல்ட் வந்து இன்டீஜருக்கு ஸ்டோர் ஆகும். இப்படி கொடுத்துருந்தா ஏவோட வேல்யூ மட்டும் இன்டீஜர் கன்வெர்ட் ஆகும், தென் கன்வெர்ட் ஆன வேல்யூ ப்ளஸ் பியோட ஆட் ஆகி அந்த ரிசல்ட் வந்து ஜெட்டில் வந்து ஸ்டோர் ஆயிடுது. தென் p = காஸ்ட் ஆஃப் வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே டபுள் ஆஃப் எக்ஸ். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மெத்தடை வந்து கால் பண்ணுறாங்க, மெத்தடோட நேம் வந்து காஸ்ட். இந்த எக்ஸுங்கிற வேல்யூ வந்து என்னவா போகுது அப்படின்னா, பேராமீட்டரை நம்ம பாஸ் பண்ணுவோம்ல, மெத்தட் எழுதுனா கீழே இருந்து நம்ம வேல்யூ பாஸ் பண்ணுவோம்ல, மெயின்லேருந்து அந்த அப்ராப்ரியேட் மெத்தடுக்கு வந்து பாஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி பண்ணுறாங்க. பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுறாங்கன்னா டபுள்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ டபுள் வேல்யூவாக கன்வெர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும், பேராமீட்டராக வந்து அந்த காஸ்ட்டுங்கிற மெத்தடுக்கு வந்து பாஸ் ஆகும். கன்வெர்ட்ஸ் எக்ஸ் டு டபுள் பிஃபோர் யூசிங் இட் அஸ் ஏ பேராமீட்டர். பேராமீட்டராக மாறுறதுக்கு முன்னாடி டபுள் வேல்யூவாக கன்வெர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அது பேராமீட்டராக வந்து பாஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் என்ன செய்கிறாங்கன்னா அந்த மாதிரி கேஸ்டிங் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. ஸோ இங்கே எல்லாருக்குமே இன்னொரு டவுட் இருக்கும். டவுட் இன் த சென்ஸ், இது நல்லா கவனித்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும், இன்ட் அப்படிங்கிறதுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம் ஏ அப்படிங்கிற வேரியபிளை. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஏவோட வேல்யூ தான் என்னவா கன்வெர்ட் ஆகுது, இன்டீஜராக கன்வெர்ட் ஆகுதே தவிர ஏவோட டேட்டா டைப் என்ன ஆகலை, சேஞ்சஸ் வந்து ஆகலை. ஏவோட வேல்யூ தான் எங்கே கன்வெர்ட் ஆகுது, இன்டீஜராக வந்து கன்வெர்ட் ஆகுது. அதனால் அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். திரும்ப நீ இன்னொரு இடத்துல ஏ அப்படிங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணனா ஏவோட டேட்டா டைப் ஒரிஜினலாக நீ என்ன வச்சுருந்தியோ அதுதான் வருமே தவிர இன்டீஜர்லாம் வராது. ஏன்னா இங்கே வந்து ஜஸ்ட் ஏவோட வேல்யூ தான் இன்டீஜராக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஏவோட ஒரிஜினல் டேட்டா டைப் என்ன ஆகாது, அஃபெக்ட் ஆகாது. நீ பின்னாடி வேறு இடத்துலையும் அடுத்தடுத்த லைனில் ஏவை யூஸ் பண்ணனா ஏவோட ஒரிஜினல் டேட்டா டைப் தான் என்ன ஆகும், யூஸ் ஆகும். இந்த ஆன் த லைனுக்கு மட்டும்தான் என்ன ஆகுது, ஏவோட வேல்யூ தான் என்ன ஆகுது, இன்டீஜருக்கு வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் கால்டு எக்ஸ்பிளிசிட் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த டேட்டா டைப்புக்கு மாறு அப்படிங்கிறத நம்ம தான் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லி என்ன செய்கிறோம், we have to perform conversion or casting.
தென் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் அண்ட் அசோசியேட்டிவிட்டி. அசோசியேட்டிவிட்டி அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஆப்ரேட்டர்ஸ் எக்ஸ்பிரஷனில் வரும்போது லெஃப்ட் டு ரைட் இருக்கும், ஒரு சில ஆப்ரேட்டர்ஸ் வந்து ரைட் டு லெஃப்ட் இருக்கும். அப்படி அது எந்தெந்த ஆக்டிவிட்டி அப்படி எந்தெந்த ஆப்ரேட்டர்ஸ் அப்படி இருக்குங்கிறத தான் அசோசியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ், எந்த ஆப்ரேட்டருக்கு இருக்கிறதுல அதிக ப்ரெசிடென்ஸ் இருக்கும் அப்படின்னா ரேங்க் 1 2 3ன்னு கொடுத்துருக்காங்க. ரேங்க் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன் கால், எப்பயுமே ஃபங்க்ஷன் கால் இருந்தால் அதான் ஃபஸ்ட்டு இருக்கும். மெம்பர் செலெக்ஷனுக்கு ஆஸ்ட்ரிக்ஸ்ங்கிறது வேற ஒன்றும் நம்ம யூஸ் பண்ணுறோம், சாரி ஆஸ்ட்ரிக்ஸா டாட்டா, இது மெம்பர் செலெக்ஷனுங்கிறது டாட், ஆஸ்ட்ரிக்ஸ் கீழே இருக்குது. மெம்பர் செலெக்ஷனுங்கிறது டாட் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், இந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெத்தட் நேம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது மெத்தடை கால் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரெசிடென்ஸில் இருக்குது. தென் அதுக்கப்புறம் இந்த இது ஃபங்க்ஷன் கால்க்கு யூஸ் பண்ணக்கூடிய இது ப்ராக்கெட். தென் அரே எலமெண்ட் ரெஃபரன்ஸ், நீங்கள் அரே எலமெண்ட்ஸ் எழுதுறதுக்கு இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவீங்கல்ல அது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெசிடென்ஸில் இருக்குது ரேங்க் 1 லெஃப்ட் டு ரைட்டில். தென் அதுமாதிரி யூனியரி மைனஸ், இன்க்ரிமெண்ட்டு நம்ம பார்த்துருக்கோம்ல, போஸ்ட் இன்க்ரிமெண்ட், ப்ரீ இன்க்ரிமெண்ட், போஸ்ட் டிக்ரிமெண்ட், ப்ரீ டிக்ரிமெண்ட், லாஜிக்கல் நெகேஷன், ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டு, டைப் காஸ்டிங் நம்ம கொடுக்குறோம்ல, வித்தின் ப்ராக்கெட்டில் அந்த டேட்டா டைப் கொடுக்குறோம்ல, இதெல்லாமே வந்து ரைட் டு லெஃப்ட் அசோசியேட்டிவிட்டி, ரைட் டு லெஃப்ட்லேருந்து ஒர்க் ஆகும். ஸோ ரேங்க் வந்து இதுக்கெலாம் 2. தென் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், இதெல்லாம் லெஃப்ட் டு ரைட் தான், நம்ம நார்மலாக இப்போ பார்த்தது தான் ரேங்க் 3. தென் அடிஷன் சப்ராக்ஷன் லெஃப்ட் டு ரைட் தான், இதுக்கு ரேங்க் 4. தென் அதே தான் ரேங்க் 5ல் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஷிஃப்ட், ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர், ரைட் ஷிஃப்ட் வித் 0 ஃபில், தென் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, டைப் கம்பேரிசன், இன்ஸ்டன்ஸ் ஆஃப்னு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேட்டர் பார்த்தோம் ஜாவாவில். இந்த ஆப்ஜெக்ட்டு இந்த கிளாஸோட தானா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்காக என்ன யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன். 17 SCCA001 இன்ஸ்டன்ஸ் ஆஃப் 3rd BCA அந்த கிளாஸை செக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன். ஸோ இதெல்லாம் ரேங்க் 6 5ல் வரக்கூடியது. தென் ஈக்குவல் நாட் ஈக்குவல்ட்டாக செக் பண்ணுறது, இது ரேங்க் 7. தென் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா அடுத்து வரிசையாக இருக்கும், பிட்வைஸ் அண்டு, எக்ஸ்ஆர், ஆர், அண்டு, லாஜிக்கல் ஆர், கண்டிஷனல் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டருக்கு இன்னொரு நேம் சொன்னேன் ஞாபகம், டெர்னரி ஆப்ரேட்டர். தென் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட், ப்ளஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஈக்குவல் டு நம்ம பண்ணோம்ல கம்பைன்ட் அசைன்மெண்ட்னு சொல்லி, ஏ ஈக்குவல் டு A+1 அப்படின்னு ரைட் பண்ணுறது, A + ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட் பண்ணுவோன்னு சொன்னேன். ஸோ அந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே லாஸ்ட் 14. ஸோ திஸ் இஸ் கால்டு ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ். இந்த ஆர்டரில் தான் எவாலுவேஷன் ஒர்க் ஆகும். ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, அந்த எக்ஸ்பிரஷனில் என்ன பேசிஸில் ஒர்க் ஆகுது அப்படின்னா இதான் ப்ரெசிடென்ஸ், இதுதான் அசோசியேட்டிவிட்டி. எது வந்து லெஃப்ட் டு ரைட்டில் வரும், எது ரைட் டு லெஃப்ட்டில் வரும் அப்படிங்கிறத அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. டுடே லாஸ்ட் டாபிக் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அவங்க சில ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தந்த ஃபங்க்ஷன்ஸ் அதாவது மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டடாக அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் ஜாவாவில் ஒர்க் பண்ணுறீங்க, ஜாவா ப்ரோக்ராம்ஸில் வந்து மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டடாக உங்களுக்கு சில ஃபங்க்ஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது, அதுக்கு நம்ம என்ன பேராமீட்டர் கொடுத்தா என்ன மாதிரி ரிசல்ட் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம், இது எல்லாமே பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் உள்ளே எழுதி வச்சுருக்காங்க. நீ ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி உன்னோட வேல்யூ கொடுத்தனா அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யும், ரிசல்ட் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணோம். இப்போ இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வழக்கம் போல் PGMS அப்படிங்கிற ஃபோல்டரில் math.java அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி என்ன செஞ்சுட்டேன், அந்த ஃபைல் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். நான் அதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ கிளாஸ் நேம் வந்து math1 ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் கொடுத்துருக்கேன். உள்ளே வந்து மெயின் டேரெக்டாக எழுதியிருக்கேன். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் உள்ளே வந்து டபுளில் வந்து ஒரே ஒரு வேரியபிள் எக்ஸ். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு math.max. மேத்துங்கிறது M கேப்ஸ், ஃபஸ்ட் ஆல்ஃபபெட் கேப்ஸாக இருந்தால் அது என்ன அர்த்தம், கிளாஸ் நேம்னு அர்த்தம். மேத் கிளாஸோட மேக்ஸுங்கிற மெத்தடு ஃபங்க்ஷன், மேத் கிளாஸோட மேக்ஸ் ஃபங்க்ஷன் 2 ஆர்குமெண்ட் கொடுக்குறேன். அப்போ இது வந்து எதுக்காக அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. 22,33 இந்த ரெண்டில் எது மேக்ஸிமம் அப்படிங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் ஆகிற வேல்யூவை நம்ம எதில் ஸ்டோர் பண்ணிடுறோம், எக்ஸில் ஸ்டோர் பண்ணிடுறோம். ஸோ அப்போ system.out.println மேக்ஸ் கோலன் வச்சு ப்ளஸ் எக்ஸை பிரிண்ட் பண்ணோம்னா மேக்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகிட்டு எது மேக்ஸிமம் வேல்யூவோ அது எக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதை டிஸ்பிளே பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சு போயிடும் எது மேக்ஸிமம் வேல்யூ. எப்பயுமே ஒரு எக்ஸ்பிரஷனில் ஈக்குவல் டு இருக்குது, ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எக்ஸ்பிரஷனை வந்து எவாலுவேட் பண்ணிவிட்டு the result will be stored in the left hand side. அப்போ math.sqrt ஃபங்க்ஷன் காலுக்கு தான் என்றைக்குமே ப்ரிஃபரன்ஸ் கூட. அப்போ math.sqrt sqrtங்கிற ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். 64ஓட ஸ்கொயர் ரூட் எடுத்து நமக்கு அந்த வேல்யூ எதில் ஸ்டோர் ஆயிடுது, எக்ஸில் ஸ்டோர் ஆயிடுது. அப்போ அது எக்ஸில் கிடச்சிடும். இதே கான்செப்ட் தான். அடுத்து ஏபிஎஸ் அப்சல்யூட் வேல்யூ. ஸோ -55 கொடுக்குறோம், அப்சல்யூட் வேல்யூ எடுத்தோம்னா 55 கிடைக்கும்.
அப்போ அப்சல்யூட் வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணி பேராமீட்டர் மட்டும் பாஸ் பண்ணால் போதும். தென் அதேமாதிரி பவர் 16 பவர் 3, அதாவது 16 பவர் 3 கொடுக்குறோம்ல. இப்போ 2 ஸ்கொயர் அப்படின்னா 2 to the power 2 கொடுக்குறோம். அதேமாதிரி 2 கியூப்னா 2 to the power 3 கொடுக்குறோம். இப்போ 2 to the power 4 அப்படின்னா 2 போட்டு பவரில் 4 போடுறோம்ல. அப்போ இதோட வேல்யூ என்ன? 2 பவர் 4 அப்படின்னு கொடுத்தோம்னா 2 into 2, 2 into 2, 2. அதே மாதிரி 2 into 2 4, 4 into 2 8, 8 into 2 16. அப்போ 2 பவர் 4 அப்படிங்கிறது the value will be 16. அப்போ இந்த ரிசல்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு பவர் அப்படிங்கிறத கொடுத்து மொதல் வரக்கூடியது ஹோல் நம்பர், மேலே வரக்கூடியது பவர், அந்த பவர் வேல்யூவை ரெண்டாவது பேராமீட்டராக கொடுக்கணும். அப்போ 16 பவரில் 3. அப்போ அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அடுத்து மினிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இந்த ரெண்டு வேல்யூ கொடுத்து இதில் எது மினிமம். அது மாதிரி லாக் 3ங்கிற வேல்யூ, லாக் வேல்யூ என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சிஎம்டி. ஸோ C:'ல இருக்குது. வழக்கமாக நம்மளோட ப்ரோக்ராம் டைரக்டரி போயிடுவோம். D:/CD lab CD second BCA ஜாவா அல்ல ஜாவா சி ப்ரோக்ராம்ஸ்குள்ள சிடி கொடுக்கலையா, சிடி ப்ரோக்ராம்ஸ். இதுக்குள்ள ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், பாத் செட் பண்ணணும். இதில் தான் நம்மளோட ப்ரோக்ராம்லாம் இருக்குது. DER கொடுத்தோம்னா இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் காட்டுது. இப்போ பாத் செட் பண்ண போகிறேன். செட் பாத் நமக்கு தெரியும். பாத் எப்பயுமே C:/P ப்ரெஸ் பண்ணிட்டு டேப் கீயை ப்ரெஸ் பண்ணாலே பியில் இருக்கிற ஃபோல்டர்லாம் காட்டும். ஸோ ப்ரோக்ராம் ஃபைல்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்லாஷ் போட்டு ஜே கிளிக் பண்ணிவிட்டு டேப் அமுக்கிறேன். ஜாவா பேக்ஸ்லாஷ் திரும்ப ஜே ப்ரெஸ் பண்ணுறேன். JDK பேக்ஸ்லாஷ் பிஏ ப்ரெஸ் பண்ணிவிட்டு டேப் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். பின். ஸோ இப்போ பாத் செட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஜாவா சி கொடுத்து என்ட்ரு பண்ணுறோம். பாத் செட் ஆயிருந்தால் ஜாவா சி கமாண்டுக்குரிய அந்த ஃபைல்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன சின்டாக்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் லிஸ்ட் அவுட் ஆகும். இப்படி வந்துருச்சு அப்படின்னாலே பாத் செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். CLS போட்டு ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறேன். தென் ஜாவா சி ஸ்பேஸ் விட்டு ஃபைலோட நேம், ஃபைல் நேம் வந்து math1.java. ஸோ இப்போ கம்பைல் ஆகுது, நமக்கு பைட் கோட் க்ரியேட் ஆகும். தென் இந்த பைட் கோடை நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்டர்பிரேட் பண்ண போகிறோம். தென் இட் வில் பி கன்வெர்டட் இன்டு மெஷின் கோட். அந்த மெஷின் கோடை எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ இன்டர்பிரேட் பண்ணுறேன் ஜாவா math1. ஸோ ரிசல்ட் கிடச்சிருச்சா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ 22,33ன்னு கொடுத்தேன். அப்போ ரிசல்ட் வந்து 33. நமக்கு ரிசல்ட் ரிட்டர்ன் பண்ணிருக்கு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 கொடுத்தேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 த ரிசல்ட் வில் பி 8.0. ஆப்சல்யூட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் -55க்கு. ஸோ +55ங்கிறது அதோட அப்சல்யூட் வேல்யூ. தென் பவர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 16,3ன்னு கொடுத்தேன். 16,3னா 16 பவர் 3ன்னு அர்த்தம். 16 × 16 × 16 3 16 மல்டிப்ளை பண்ணோன்னா 4096. தென் மினிமம் வேல்யூ 22,33, அதோட மினிமம் வேல்யூ 22. லாக் 3யோட வேல்யூ ஒரு பெரிய வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நான் இப்போ காமிச்சனில் டேபிளர் காலமில் அதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீ ஒர்க் பண்ணி பாரு. ஒவ்வொரு இதுக்குமே ஆக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன நடக்கும் அப்படிங்கிறது. சைன் நம்ம மேக்ஸில் ஒர்க் பண்ணுறோம்னா சைன் வேல்யூ வேணும், காஸ் வேல்யூ வேணும், டர்ன் வேல்யூ வேணும். இந்த எக்ஸ்போனன்ஷியல் கொடுத்து பார்க்குறது, லாக் வேல்யூ, ஸ்கொயர் ரூட், ரவுண்ட் அவுட் பண்ணுறது, எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. மேஜராக ஒரு மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டட் அப்ளிகேஷன்ஸ் எழுதும்போது தேவையான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இதில் அவைலபிள் வந்து இருக்குது. அண்ட் ஃபைனலி சம்மரி ஆஃப் அ டுடே லெக்சர். வாட் ஆர் திங்ஸ் வி ஹவ் டிஸ்கஸ்டு டுடே அப்படின்னா, எக்ஸ்ப்ரெஷன்னா என்ன, ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் என்னென்னலாம் இருக்குது, எப்படி ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸை எவாலுவேட் பண்ணுறாங்க. தென் ப்ரெசிடென்ஸ் ஆஃப் அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னு வரும்போது அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் எவாலுவேட் பண்ணும்போது என்ன ப்ரெசிடென்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன அசோசியேட்டிவ் வச்சுருக்காங்க. அசோசியேட்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் டு ரைட் அப்படிங்கிறதான் வச்சுருக்கோம். தென் வி ஹவ் ஃபாலோட் த போட்மாஸ் ரூல். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் தரோம், அதாவது பேரந்திசிஸ்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் தரோம். தென் டிவிஷன், தென் மல்டிப்ளிகேஷன், தென் மார்லஸ், அதுக்கப்புறம் சப்ராக்ஷன் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். இந்த ப்ரெசிடென்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஃபஸ்ட் பாஸ் வந்து ஹை ப்ரியாரிட்டி ஆப்ரேட்டர்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு பேராந்திசிஸ், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் பாஸில் பெரிய ஆப்ரேட்டர்ஸ், அதாவது ஹை ப்ரியாரிட்டி ஆப்ரேட்டர்ஸ் வந்து டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் மாடுலஸ், இந்த ஆப்ரேஷன்ஸ். தென் லோ பாஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது செகண்ட் பாஸ் பொறுத்த வரைக்கும் லோ ப்ரியாரிட்டி ஆப்ரேட்டர்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன், இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறோம். தென் டைப் கன்வர்ஷன்ஸ் இன் எக்ஸ்பிரஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பிரஷனில் மோர் தேன் ஒன் டேட்டா டைப் வரும்போது எந்த எக்ஸ்பிரஷன், அதாவது எந்த ஆப்ரேட்டரும் ஃபஸ்ட்டு பண்ணணும், இன்கேஸ்
இந்த ரிசல்ட்டிங் வந்து நமக்கு என்ன டேட்டா டைப்பில் கிடைக்கும். ஒரு 4-5 டேட்டா டைப் இருக்குது. A + B - C அப்படின்னா A ஒரு டேட்டா டைப், B ஒரு டேட்டா டைப், Cங்கிறது ஒரு டேட்டா டைப். அப்போ ரிசல்ட்டிங் வந்து நமக்கு என்ன டேட்டா டைப்பில் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்மாலர் டைப் எல்லாமே லார்ஜர் டைப்புக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், கன்வெர்ட் ஆகும். அதர் தேன் வி ஹவ் டு எக்ஸ்பிளிசிட்லி கன்வெர்ட் யூஸிங் casting a வேல்யூ கொடுத்து நம்ம எக்ஸ்பிளிசிட்டாகவும் என்ன செய்யலாம், டைப் கன்வர்ஷன் வந்து பண்ணிக்கலாம். தென் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் அண்ட் அசோசியேட்டிவிட்டி. ஸோ ஒரு டேபிளர் காலம் மாதிரி காமிச்சேன். ஒரு 16 ப்ரெசிடென்ஸ் காமிச்சாங்க. இந்தந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் லெஃப்ட் டு ரைட் ப்ரெசிடென்ஸ் இருக்குது, இந்தந்த ஆப்ரேட்டர்ஸ் ரைட் டு லெஃப்ட் அசோசியேட்டிவிட்டி இருக்குது. ஒவ்வொரு ஆப்ரேட்டருக்கு சில ரேங்கிங் கொடுத்துருந்தாங்க. இந்தந்த ஆப்ரேட்டர் மொதல் வரும், இந்தந்த ஆப்ரேட்டர் அடுத்து வரும். ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்துட்டோம்னா எதுக்கு வந்து ப்ரெசிடென்ஸ் கூட, எதுக்கு ப்ரெசிடென்ஸ் கம்மி, எந்த ஆப்ரேட்டர் ரைட் டு லெஃப்ட் எவாலுவேட் பண்ணோம், எந்த ஆப்ரேட்டர்ஸை லெஃப்ட் டு ரைட் வந்து எவாலுவேட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஃபைனலி வி டிஸ்கஸ்ட் மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் விச் இஸ் யூஸ்டு ஃபார் ஜாவா அப்ளிகேஷன்ஸ். என்னென்னலாம் மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே அப் டு திஸ் வி ஹவ் டிஸ்கஸ்ட். நெக்ஸ்ட் லெக்சர் பொறுத்த வரைக்கும் we are going to discuss about conditional statements in Java or branching statements in Java. அதை நெக்ஸ்ட் லெக்சரில் என்ன செய்வோம், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங். தேங்க்யூ ஸோ மச்.